ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். விஜய் எங்க வீட்டு பிள்ளை, அவரை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்ந்தவர் விஜயகாந்த். விஜய் அரசியலில் நிலைக்க மக்களையும் பத்திரிகையாளர்களையும் முதலில் சந்திக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. தமிழகத்தில் இலவச திட்டங்களால் கடன் அதிகரித்துள்ளது. முதலீடு செய்ய கடன் என்றால் பரவாயில்லை, ஊதாரித்தனத்திற்கு கடன் வாங்குகின்றனர் என்று வானதி ஸ்ரீனிவாசன் விமர்சனம். ஓடும் ரயிலில் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணி பெண்ணின் மருத்துவ செலவை அரசே ஏற்கும், மேலும் 3 கோடி ரூபாய் இழப்பீடு தரப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு உள்ளிட்ட சமூக நீதியை பாதுகாப்பதற்காக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பது தெரிந்தும் அதை செய்ய மறுக்கும் தமிழக அரசுக்கு கண்டனங்கள் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். மாநில அரசுகள் மீதான அரசியல் பழிவாங்கலுக்கு கல்வி உரிமையை நெரிப்பது மத்திய அரசின் இரக்கமற்ற செயல் என முதல்வர் ஸ்டாலின் காட்டம். மும்மொழி கொள்கையை நிராகரித்ததற்காக தமிழக மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பறித்து தமிழக மாணவர்களை மத்திய அரசு தண்டித்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பீகார் போன்ற மாநிலங்களுக்கு கேட்காமல் நிதியை மத்திய அரசு வாரி வழங்கியுள்ளது. பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு மத்திய அரசு துரோகம் செய்துள்ளது என்ற திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டு. குழந்தைகள், பெண்கள், காவல் அதிகாரிகள் என எல்லோருக்கும் பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகம் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் 48 தொகுதிகளில் வெற்றி பெற்று பாஜக ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் தனது ராஜினாமா கடிதத்தை துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனாவிடம் வழங்கினார் முதல்வர் ஆதிஷி. கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களில் பிப்ரவரி, மார்ச் ஆகிய மாதங்களில் 3 பொருட்கள் வாங்கினால் 1 இலவசமாக வழங்கப்படும் என்று கோஆப்டெக்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டவர்கள் ஆன்லைனில் பணம் கட்டி விளையாட தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் ஆணையம் தடை விதித்துள்ளது. தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை சார்பில் 18.64 கோடி ரூபாயில் திருச்சியில் அமைக்கப்பட்டுள்ள பறவைகள் பூங்காவை துணை முதல்வர் உதயநிதி இன்று மாலை திறந்து வைத்தார். தைப்பூச விழாவை ஒட்டி பழனி முருகன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டுள்ளதால் 3500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக வென்ற நிலையில் அடுத்த முதல்வர் யார் என்பது குறித்து இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விரைவில் யார் முதல்வர் என்ற அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் 38 IAS அதிகாரிகளை பணியிடை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. கூட்டுறவுத்துறை செயலாளராக சத்யபிரதா சாஹூ IAS நியமனம். தமிழ்நாடு மின்வாரிய தலைவராக J. ராதாகிருஷ்ணன் IAS நியமனம். வேலூர் அருகே ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண் தள்ளிவிடப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக அனைத்து ரயில் பெட்டிகளிலும் CCTV கேமராக்கள், FRS எனப்படும் முக அடையாளம் கண்டறியும் மென்பொருளை பொருத்த ரயில்வே துறை முடிவு. சென்னை வேளச்சேரியில் 7 மாத குழந்தை உட்பட 7 பேரை தெருநாய் கடித்து குதறியதன் எதிரொலியாக தெரு நாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆணவம் தூக்கி எறியப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் 3வது முறை ஆட்சியில் டெல்லியில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி கிடைத்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். டெல்லி தேர்தல் முடிவுகளை அரசியல் தலைவர்கள் அனைவரும் ஒரு பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சிகளிடம் ஒற்றுமை இருந்தால்தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கருத்து. நானும் தமிழச்சி என்று கூறும் நிர்மலா சீதாராமன் இதுவரை தமிழ்நாட்டிற்கு என்ன செய்திருக்கிறார் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை 41 கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே மாந்திரீகம் செய்வதாக கூறி 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். சில மாநிலங்கள் தாங்கள் வரி செலுத்துவதற்கு ஏற்ப மத்திய அரசிடம் இருந்து நிதி கேட்பது என்பது அற்ப சிந்தனை என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் காட்டம். மகாராஷ்டிராவின் முர்த்திசாப்பூரில் திருமண பேச்சுவார்த்தையின் போது மணமகனின் சிபில் ஸ்கோர் குறைவாக இருந்ததால் திருமண பேச்சுவார்த்தை நின்ற அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது.
பாஜக மற்றும் சங் பரிவார்களை பின்பற்றி பெரியாரை கொச்சைப்படுத்தும் நடவடிக்கையில் இறங்கிய நாம் தமிழர் கட்சி பாஜக வாக்குகளையும் திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் பெறலாம் என கணக்கு போட்டது. ஆனால் வழக்கம் போல் அக்கட்சிக்கு டெபாசிட் கூட மக்கள் கொடுக்கவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். பெரியாரை மிகவும் அநாகரிகமான முறையில் நாதக கொச்சைப்படுத்தியதை அதிமுக கண்டும் காணாமல் கடந்து சென்றது அதிர்ச்சி அளித்தது. பாஜகவும் வரிந்து கட்டிக்கொண்டு இதை வரவேற்றது. இந்த இரு கட்சிகளின் போக்கு அவர்களுக்கு இடையே உள்ள மறைமுக உடன்பாட்டை உறுதிப்படுத்துகிறது என விசிக தலைவர் திருமாவளவன் கொளுத்தி போட்டுள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது போட்டியின் மூலம் ஒருநாள் கிரிக்கெட்டிற்கு இந்திய வீரர் வருண் சக்கரவர்த்தி அறிமுகமானார். அவருக்கு தொப்பியை வழங்கி இந்திய நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் ஜடேஜா கௌரவித்தார். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தோல்வி அடைந்த போதும் கல்காஜி தொகுதியில் போட்டியிட்டு ஆதிஷி வெற்றி பெற்றதை அடுத்து தனது ஆதரவாளர்களுடன் உற்சாகமாக நடனமாடி கொண்டாடினார் ஆதிஷி. ஐபோன் 17, 17 Pro, 17 Pro Max மற்றும் 17 ஏர் மாடல் போன்களை இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் அறிமுகம் செய்ய ஆப்பிள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நிலத்தை மீட்டுத் தர தவறியதற்காக பீகாரின் பெகுசராய் மாவட்ட ஆட்சியரின் ஊதியத்தை நிறுத்தி வைத்தது மாவட்ட நீதிமன்றம். மகா கும்பமேளாவுக்கு வருகை தரும் பக்தர்களால் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் பிரயாக்ராஜ், வாரணாசி மாவட்டங்களில் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பிப்ரவரி 12ஆம் தேதி வரை விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகங்கள் உத்தரவிட்டுள்ளன. உங்களுக்கு மிகவும் பிடித்த நிக்நேம் என்ன என்ற தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் ஹென்ரி கிளாசன் கேட்ட கேள்விக்கு, இந்தியாவில் அனைவரும் என்னை கேன் மாமா என அழைப்பார்கள், எனக்கு அது மிகவும் பிடிக்கும் என்று நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் கேன் வில்லியம்ஸ் பதிலளித்துள்ளார். பெங்களூருவில் ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸாக புகழ்பெற்ற பாடகர் எட் ஷீரன் சாலையோரம் நின்று பாட்டு பாடியுள்ளார். அப்போது அனுமதி வாங்கவில்லை என கூறி திடீரென இடைமறித்த போலீசார் மைக் வயர்களை கழற்றியதால் சலசலப்பு ஏற்பட்டது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 200 கேட்ச்களை பிடித்த முதல் ஆஸ்திரேலிய வீரர் என்ற சாதனையை ஸ்டீவ் ஸ்மித் படைத்துள்ளார். சத்தீஸ்கரின் பீஜப்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினரின் என்கவுண்டரில் 31 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தமிழகத்தின் கல்வி வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட 2152 கோடி ரூபாய் நிதியை மற்ற மாநிலங்களுக்கு வழங்கியிருப்பது அராஜகத்தின் உச்சம். தமிழக மாணவர்களை வஞ்சிக்கும் மத்திய அரசின் பழிவாங்கும் போக்கை வன்மையாக கண்டிக்கிறேன் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு வெற்றி என்பது வெறும் ட்ரெய்லர் தான். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின் முழு படத்தையும் பார்ப்பீர்கள் என திமுக அமைச்சர் சேகர் பாபு பஞ்ச் டயலாக் பாணியில் பேசியுள்ளார். டெல்லியில் இந்தி கூட்டணி பலவீனமாக இல்லை. அடுத்த தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் நிச்சயம் வெற்றி பெறுவார் என அமைச்சர் ரகுபதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம். கல்வி விடுதலை ஒன்றே நமது மாநிலத்தின் கல்வி முன்னேற்றத்திற்கு தீர்வு தரும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். பிப்ரவரி 21, 22 தேதிகளில் கள நிலவரத்தை தெரிந்து கொள்ள 2 நாள் சுற்றுப்பயணமாக கடலூர் செல்கிறார் முதல்வர் ஸ்டாலின். 2023-25ஆம் ஆண்டுக்கான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர் இன்றுடன் நிறைவு. கடைசி போட்டியில் இலங்கை அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. வரும் ஜூனில் ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா இடையே இறுதிப் போட்டி நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாளை கலந்து கொண்டு புனித நீராட உள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் குடமுழக்கை ஒட்டி நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு 3432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விளக்கம் கொடுத்துள்ளார். உதான் திட்டத்தின் கீழ் புதிதாக 120 விமான நிலையங்கள் உருவாக்கப்பட உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை குடியிருப்பு பகுதியில் ராட்சச ராஜநாகம் உலா வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டியில் இலவசமாக மட்டன் தர மறுத்ததால் சுடுகாட்டில் புதைக்கப்பட்டிருந்த பிணத்தை தோண்டி எடுத்து வந்து மட்டன் கடை முன் போட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது.